கடந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் இன்று தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்படும் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மீது இருக்கின்ற அனைவருக்கும் சராசரியாக 4 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. லாலு பிரசாத் யாதவிற்கு 25 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருச்சி செய்தியரங்கத்தில் இருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மாநில தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராமச்சந்திரன், இப்போ லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அவர் இன்னும் 6 வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இனி யாருடைய தலைமையில் அந்த கட்சி அதனுடைய செயல்பாடுகளை தொடங்கும்? லாலுக்கு 5 சிறை தண்டனை கொடுத்திருந்து 11 ஆண்டுகளுக்கு தேர்தலுக்கு உள்ள சொல்றது கருத்து பரவி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை உறுதிப்படுத்தப்பட்டால் கட்சியின் தேசிய செயற்குழு உடனடியாக கூடுகிறது. தேசிய செயற்குழு கூடி தலைவராக அடுத்து அவருடைய அந்த இடத்தை நிரப்புவதற்கு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கும் முடிவு செய்வதற்காக தயாராகிக் கொள்ள இருக்கிறார்கள். அப்படியே ஒரு நேரத்தில் கட்சி பீகாரில் எப்படி முதலமைச்சராக ராப்ரீத்தி இருந்தார்களோ ராப்ரீத்தி அவர்களே கட்சியுடைய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கலாம். அவரை விட லாலு பிரசாத்துடைய இளைய பையன் தேஜ் பிரதாப் அவர்கள் அரசியலில் மிக பக்கம் அடைந்திருக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய ராப்ரீத்தி அம்மா அவர் சொன்னார்கள், ஒரு சோனியா காந்தியும் ராகுல் காந்தி கட்சி நடத்துகின்ற பொழுது நான் ராஷ்டிரிய ஜனதா கட்சியை நாங்கள் நடத்த முடியாதா என்ற ஒரு கேள்வி வைத்தது அரசியல் பார்வையாளருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் லாலு இருந்தாலும் அவர் பீகாரிலே 1970 இருந்து அரசு சட்டமன்ற ராமச்சந்திரன் தொடர்ந்து பேசலாம். நாட்டினுடைய பல அரசியல் கட்சிகளிடையே லாலு பிரசாத் யாதவ் மீது சுற்றப்பட்ட இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு ராஜா. லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் 15 ஆண்டுகள் ஆட்சியிலே அந்த மாநிலத்தில் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாமல் ஊழல் செய்து பணத்தை சுருட்டுவதிலேயே கவனம் செலுத்தியது லாலு பிரசாத்தினுடைய அரசாங்கம். இதை பற்றி பேசும் பொழுதெல்லாம் மதவாதம், ஜாதிவாதத்தை முன்வைத்து இவர்கள் ஏதோ தன்னுடைய ஜாதியை வைத்துத்தான் செய்கிறார்கள் என்றெல்லாம் இவர் மிரட்டி வந்தார். அரசியல் பிளாக்மெயில், ஏதோ இவர் ஒருத்தர் தான் செக்குலர் மாதிரி. ஆகவே அதையெல்லாம் நீதிமன்றம் இவருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை பார்த்து ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்டு இவர் மாத்திரமல்ல, இவரோடு 45 பேர் இதிலே தண்டனை பெற்றிருக்கிறார்கள். அதில் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக அரசியல்வாதி மாத்திரம் செய்வதில்லை ஊழல், அதிகார வர்க்கம் சேர்ந்து செய்கிறது. ஆகவே இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட்டிருப்பது இனிமேலும் மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக தங்களுடைய வளத்தினை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு நல்லுவுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த 5 ஆண்டு தண்டனை ஒரு பாடமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தலைவர் திரு ராம் கிருபால் யாதவ் சொல்லும் பொழுது இந்த தீர்ப்புக்கு பின்னர் பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாரும் இருக்கிறார்கள், அவர்களுடைய சதியும் இருக்கிறது என பாஜக மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? துரியோதனர்கள் கொல்லப்பட்டதற்கு கிருஷ்ணன் காரணம் என்று சொன்னால் அது கிருஷ்ணனுக்கு பெருமை. ஒரு ஊழல்வாதியின் அழிவிற்கு, ஒரு ஊழல்வாதி சிறைக்கு செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் என்று லல்லு சொல்லுவாரேயானால் அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது, பெருமைப்படுகிறோம். திரு ஹெச் ராஜா, தற்பொழுது இந்த ஒரு தீர்ப்பு அரசியல் கட்சிகளிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. கடந்த 17 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. அதில் லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். இன்று அவருக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வீடியோ கான்பரன்சிங் மூலமாக தண்டனை விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி லாலு பிரசாத் யாதவ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவும் தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி. தற்பொழுது மேலும் இது குறித்து பல கூடுதல் விவரங்களை எமது டெல்லி செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம்.
லோகநாதன், இப்போ லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அனைவருக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினரிடையே எந்த விதமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது? இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, சொல்லுங்க. ஹேமா, நிச்சயமாக தற்போது ராஷ்டிரிய ஜனதா கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு அக்கட்சி தொண்டர்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த தீர்ப்பு கட்டாயமாக வரும் 2014ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பது அக்கட்சி தொண்டர்களுக்கு நன்கு அறிந்தவர்கள் தான். ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை லாலு பிரசாத் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது என்பது மிக கடினமான ஒன்றுதான். அதற்கு முன்னதாகத்தான் தற்போது இந்த தீர்ப்பை அடுத்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடனடியாக ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்றும், அதற்கு அடுத்தபடியாக ஒருவேளை அந்த உயர்நீதிமன்றத்திலும் தங்களுக்கு எதிராக தீர்ப்பு வறுமையானால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்து எங்கள் கட்சி தலைவரை உடனடியாக சிறையிலிருந்து மீட்போம் என்றுதான் அவர்கள் தங்களது குரலாக பதிவு செய்து வருகின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கூறியது போல் 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும், அதாவது தேசிய கட்சிகள் மட்டுமல்லாது மாநில கட்சிகளின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்காக இருக்கக்கூடியது. ஏனென்றால் அடுத்து வரும் கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு தேசிய கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கப் போவதில்லை என்றும், மாநில கட்சிகளின் தயவோடுதான் மத்தியில் தேசிய கட்சிகள் ஆட்சியை அமைக்கப் போகிறது என்றும் ஒரு கருத்து கணிப்பானது தெரிவித்திருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ராஷ்டிரிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு மாநில கட்சிகள் தான் அடுத்த வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பங்காற்றும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு பரபரப்பான சூழலில், அதாவது 9 மாதங்களே இருக்கக்கூடிய அதற்கு முன்பாகவே அக்கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் கைது செய்யப்பட்டு தற்போது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் அதாவது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பு, அதாவது உச்சநீதிமன்றம் கடந்த ஜூலை 10ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக அந்த தீர்ப்பை வழங்கவில்லை என்றால் இந்த தீர்ப்பு அவ்வளவு பெரிதாக தெரிந்திருக்காது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் படிதான் தற்போது லாலு பிரசாத் யாதவ் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க இருக்கிறார். ஏனென்றால் அந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற ஒரு எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ அவருக்கு என்ன தண்டனை விதிக்கப்படுகிறது, அதாவது 2 ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் அவர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தற்போது உடனடியாகவே லாலு பிரசாத் யாதவ் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கப் போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லோகநாதன், தொடர்ந்து பேசலாம். லாலு பிரசாத் யாதவிற்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை விவரம் பல குற்றம் புரிந்த எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் தேசிய அளவில் இருக்கின்ற கட்சிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஞான தேசிகன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். மன்னிக்கவும், திரு ஞானசேகரன், அவரிடத்தில் மேலும் பல விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு ஞானசேகரன். தற்பொழுது லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில். இந்த தீர்ப்பினுடைய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? பொதுவாக நீதிக்கு யாராக இருந்தாலும் தலைவணங்கி ஆக வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய சான்றுகளை வைத்து நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை இன்று வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக அரசியல் வாழ்வு இருக்கக்கூடியவர்கள் இப்படி மோசடியில் ஈடுபட்டோ அல்லது கையாடல் செய்தோ அரசு பணத்திற்கு நட்டம் ஏற்படுத்தி நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடாது என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிற தீர்ப்பாகத்தான் நாம் இந்த தீர்ப்பை பார்த்தாக வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கக்கூடிய அதே வேளையில் லாலு உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், பதவி இழக்கிறார் என்கிற ஒரு சூழல் இப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வந்திருக்கிறது. நம்முடைய அரசியல் சாசனம் இயற்றப்பட்டு அதே போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியதில்லை. பொதுவாக இது ஜுடிஷியல் ஆக்டிவிசம், அவருடைய வரம்பை மீறித்தான் அப்படி ஒரு தீர்ப்பை கூறியிருக்கிறார் என்பதுதான் பல பேருடைய கருத்து, வழக்கறிஞருடைய கருத்தும் அதுதான். காரணம், பொதுவாக அப்பீல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் சட்டத்திலே வைத்துவிட்டு ஒரு குற்றவாளி கீழ் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட உடனேயே அவருடைய பதவியை பறித்துவிட்டு, உதாரணத்திற்கு லாலுடைய பதவியை பறித்துவிட்டு வேறொருக்கு இடைத்தேர்தல் நடத்தி அந்த இடத்திலே அவர் அமர்ந்து விட்டால் வேறொருவர், லாலு உயர்நீதிமன்றத்தில் வழக்கை அவர் அப்பீல் செய்து உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் பிறகு அந்த இடத்தை நம்மால் மீண்டும் லாலுவுக்கு கொடுக்க முடியாது, அநீதி இழைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆகவே அப்பீல் முடியும் வரை நிச்சயமாக இந்த தண்டனை எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், அதை சஸ்பென்ஸ் செய்ய வேண்டும் என்றுதான் முதலில் இருந்த சட்டங்கள் எல்லாம். ஆனால் அதை இப்பொழுது நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பால் தள்ளி வைத்து விட்டது, அதை இழுத்து விட்டது. அந்த அதிகாரத்தை
உச்சநீதிமன்றம் எடுத்தது தவறு என்பதுதான் பல பேருடைய கருத்து. இப்பொழுது பிஜேபி அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்தும் கூட அவசர சட்டம் கூடாது, ஆனால் அதற்கு சட்ட திருத்தத்தை நீங்கள் நாடாளுமன்றத்திலே மசோதாவாக முறையாக கொண்டு வந்து விவாதித்து பிறகு சட்டம் இயற்றி இதை எப்படியாவது தண்டிக்கப்பட்டவர்கள் கூட அவர்கள் அப்பீல் முடிய வரை பதவியில இருக்கலாம் என்ற சூழலை வைப்பதுதான் நல்லது. அதுதான் இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் இப்போது திடீரென்று மாற்றப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஒரு குழப்பமான ஒரு சூழல் வரக்கூடிய நிலை இருக்கிறது. இதற்கு ரெகுலராக ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதுதான் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு ஞானசேகரன், குற்றம் புரிந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை பாதுகாக்கும் அவசர சட்ட திருத்தத்தை மத்திய அரசு வாபஸ் பெற்றுவிட்டது. அதில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சியை கலந்தாலோசிக்காமல் இந்த முடிவை எடுத்துவிட்டது என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக ரஷீதுடைய வழக்கிலும் அதே போல நம்முடைய லாலு பிரசாத் வழக்கிலும் பார்த்தேன்னு சொன்னால், லாலு யாதவருடைய கால இவர்கள் தீர்ப்பு தண்டிக்கப்பட்டு, இது வந்து ரொம்ப சென்சேஷனல் கேசஸ், அதாவது ரொம்ப விளம்பரம் செய்யப்பட்டு அதாவது பரபரப்பாக பேசக்கூடிய வழக்கு என்கிற காரணத்தினாலே இதில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு மக்கள் மத்தியிலே குற்றம் புரிந்தவர்கள், அதாவது கீழ்மன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பதவியிலே தொடரக்கூடாது, பதவி இழக்க வேண்டும் என்ற ஒரு பொது கருத்து கொஞ்சம் கொந்தளிப்பு மக்கள் மத்தியிலே இருப்பதை உணர்ந்துதான் ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத இப்பொழுது திடீரென்று நான்சென்ஸ் என்றும் அதை கிழித்து எறிய வேண்டும் என்றும் ஒரு கருத்தை மிக வலிவாக எடுத்துச் சொன்னதனுடைய விளைவுதான் இப்பொழுது அந்த அவசர சட்டம் இப்பொழுது வாபஸ் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அது ஏற்கனவே பிஜேபி மற்றும் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் எல்லாம் அவசர சட்டம் இல்லாமல் ரெகுலராக ஒரு சட்டம் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் இதை வந்து விவாதம் முழுமையாக நடத்தி பிறகு நாடாளுமன்றத்தில் வாதிக்கப்பட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் பல கட்சியுடைய கருத்து. இப்பொழுது பிஜேபி வேண்டுமானால் திடீரென்று இரட்டை வேஷம் போடுகிறது, திடீர்னு மறுதளிக்கிறது. ஆனால் அதே போல இப்பொழுது இங்கே இந்த மக்களுடைய கொந்தளிப்பை பார்த்து எதிர்கட்சிகளுடைய இந்த குரலை பார்த்த உடனே ராகுல் காந்தி அவர்கள் மக்களுடைய உணர்வுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்திற்கு இணங்கவோ என்னவோ தெரியும், திடீரென்று அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொன்னதால் இப்பொழுது கேபினெட் அதை வாபஸ் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். ஆனால் இருந்தாலும் கூட ரெகுலராக இதற்கு சட்டம் கொண்டு வரப்பட்டு வேண்டுமானால் ஒரு கருத்தை சொல்லலாம். உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கீழ் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியுடைய வழக்கை 3 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு நிலையை எடுத்துவிட்டால் 3 மாதத்திலே நமக்கு ரிசல்ட் தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய விரிவான கருத்திற்கு நன்றி திரு ஞானசேகரன்.